தூத்துக்குடியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 443ஆம் ஆண்டு திருவிழா வருகின்ற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருப்பலி மற்றும் மாதா சப்பரபவனி வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளதாக பங்கு தந்தை ஸ்டார்வின் பேட்டி. தூத்துக்குடியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயம் வெகு சிறப்பான ஆலயத்தில் ஒன்றாகும். இந்த மாதாவை ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 443வது ஆண்டு திருவிழாவானது வருகின்ற 26ஆம் தேதி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. தொடர்ந்து தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் வைத்து பங்கு தந்தை ஸ்டார்வின் திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், தூத்துக்குடி மாநகர திருவிழாவாக கொண்டாடப்படும் பனிமய மாதா ஆலய திருவிழா வருகின்ற 26ஆம் தேதி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. திருவிழாவிற்காக வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி மாலை கொடிபவனி நடைபெறுகின்றது. கொடிபவனின் போது ஏராளமான பக்தர்கள் மாதாவிற்காக பல்வேறு காணிக்கைகளை அளிப்பர். அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி மதுளம் பழங்களை அளிப்பர். இந்த மதுளம் பழங்கள் மாதாவிடம் இரட்சிப்பு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பனிமய மாதா பேராலயத்தில் 4 ஜெபமாலை பூஜைகள் நடைபெறும். இதில் உலக நன்மை, மீனவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கப்பல் மாலுமிகள் என அனைவரும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நற்கருணை பவனியும் 4ஆம் தேதி மாலை ஹைதராபாத் உயர் மறை மாவட்ட பேராயர் கதிச்சலுமான அந்தோனி பூலா ஆண்டுகை கலந்து கொள்கிறார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலை ஆலய வளாகத்தில் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் திருவிழா திருப்பலி, பின்னர் இரவு பனிமய மாதா சப்பரபவனி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாநகரின் திருவிழாவான இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இந்த பேட்டியின் பொழுது பனிமய மாதா பேராலய பங்கு பேரவைச் செயலாளர் எல் எட்வின் பாண்டியன், உதவி பங்கு தந்தை பிரவீன் ராசு, துணைத் தலைவர் அண்டோ, துணைச் செயலாளர் பெனாட், பொருளாளர் சொரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவருக்கு அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பனிமய தாயினுடைய 443ஆம் ஆண்டு பெருவிழாவை இந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திருவிழாவோடு நிறைவு செய்கின்றோம். இந்த கொடியேற்றத்திற்கு முன்பாக 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் கொடி பவனியானது நடைபெறுகிறது. அந்த கொடி பவனியின் போது மக்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் உதவுகின்ற விதமாக நோட்டு புத்தகங்களும் துணிமணிகளும் அவர்கள் காணிக்கையாக ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அத்தோடு கூட மாதுளம் பழங்களையும் மக்கள் காணிக்கையாக அன்னைக்கு செலுத்துவார்கள். இந்த மாதுளம் பழங்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், மாதா அவருடைய பரிந்துரையினால் பிள்ளை பேறு இல்லாத மக்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த மாதுளம் பழங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை மக்கள் வாங்கி சென்று அநேகர் இதனை உண்பதனால் மாதாவின் ஆசியோடு குழந்தை பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். எனவே நன்றியோடும் நம்பிக்கையோடும் அதனை செலுத்துகின்றார்கள். 26ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு மேதக ஆயர் அவர்களுடைய தலைமையிலே ஆடம்பர கூட்டு பாடல் திருப்பலி நடைபெறும். ஏறக்குறைய 8:15 மணிக்கு திருவிழா கொடியேற்றமானது மிக பிரம்மாண்டமான முறையில் வளாகத்தில் நடைபெறும். அந்த கொடியேற்றத்திற்கு மேதக ஆயர்களும் குருக்களும் பல்லாயிரக்கணக்கான இறை மக்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை நண்பர்களும் என்று அனைவருமாக அதில் பங்கெடுத்து திருவிழாவை சிறப்பிப்பார்கள், கொடியேற்றத்தை சிறப்பிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 11 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுமே தினமும் 4 ஜெபமாலைகள் மாதாவினுடைய மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 8 திருப்பலிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் மதியம் 3:30 மணிக்கு மாதாவினுடைய மகிமை பரப்புகின்ற விதமாகவும் மக்களை நல்வழிப்படுத்துகின்ற விதமாகவும் அருள் உரைகள் என்று அழைக்கப்படுகின்ற மறையுரைகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆசீரானது பேராலயத்தில் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏறக்குறைய 8:30 மணிக்கு பள்ளி வளாகத்தில் பேராலய வளாகத்தில் பள்ளிக்கூடங்கள் இணைந்து கொடுக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவிழாவிலே 3 முக்கியமான நாட்கள் சிறப்பம்சம் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது. ஒன்று, அந்த திங்கட்கிழமை 4ஆம் தேதி திங்கட்கிழமை
மாலையிலே மேதகு கர்தினால் அவர்கள் பேராலயத்திற்கு வருகை தந்து அவர்கள் ஒரு ஆடம்பர கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுப்பார்கள் மாலையில் 5:30 மணிக்கு. எனவே அந்த கர்தினால் வருகை என்பது இந்த ஆண்டு சிறப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது. 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறு பிள்ளைகளுக்கென்று மேதகு ஆயர்கள் புது நன்மை வழங்குகின்றார்கள். மாலையில் திவ்ய நற்கருணை பவனி என்று எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய திவ்ய நற்கருணை நாதரை தெருக்களிலே வீதிகளிலே பவனியாக எடுத்து வந்து மாபெரும் திவ்ய நற்கருணை ஆசீரானது பேராலய வளாகத்தில் நடைபெறுகிறது. 5ஆம் தேதி தான் மிக முக்கியமான நாள். எனவே அந்த நாளிலே காலையில் 7:30 மணிக்கு மேதகு ஆயர் ஸ்டீஃபன் அவர்களின் தலைமையிலே ஆடம்பர கூட்டு திருவிழா பாடல் திருப்பலி நடைபெறுகிறது. 10 மணிக்கு மேதகு ஆயர் யுவோன் அவர்களின் தலைமையிலே நன்றி திருப்பலியும் உபகாரிகளுக்கான திருப்பலியும் நடைபெறுகிறது. அன்று மாலையில் பேராலயத்திலிருந்து அன்னையினுடைய திருவுருவ பவனியானது புறப்பட்டு சின்ன கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மேட்ராசன கோவிலுக்கு சென்று மீண்டுமாக பேராலயம் வந்தவுடனே அன்னையினுடைய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற விதமாகவும் பேராலயத்தில் இருக்கக்கூடிய பேராலயம் தேடி வரக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய விதமாகவும் ஒப்புக் கொடுக்கும் ஜெபமும் திவ்ய நற்கருணை ஆசீரும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் முன்னிட்டு 5ஆம் தேதி அரசானது உள்ளூர் விடுமுறை என்று அறிவிக்கவும் இருக்கிறது கடந்த ஆண்டுகளைப் போல. எனவே அத்தனைக்கும் பேராலயத்தின் சார்பாக அன்பார்ந்த நன்றியினை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகின்றார்கள். அவர்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பங்கு தந்தையர்களாகிய நாங்களும் எங்களோடு இணைந்து கருக்குழுவினரும் பங்கு மேய்ப்பு பணி குழுவினரும் பக்த சபையினரும் இருபால் துறவியர்களும் இயக்கங்களும் இறை மக்களும் என்று அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தாயினுடைய விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தாயினுடைய அருளை நீங்கள் அனைவரும் பெற்றுச் செல்லவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டுமென்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே சிறப்பான நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை மக்களுக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கே விடுமுறை என்று அறிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டுகளைப் போல என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.